ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம சர்க்கரை நோய் வந்தோடனே காலை மதியம் இரவு உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா? நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொடியை நீங்கள் பொடி செய்து பருப்போட, அதுவும் பச்சைப்பயிறு இருக்குது இல்லைங்களா? பச்சைப்பயிரோட தான், அதோட பச்சைப்பயிறு நான் சொல்கிற அந்த ஒரு பொருள், அந்த பூவையும் அதே போல் பூண்டு, வரமிளகா, உப்பு போட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணி பொடி செய்து வச்சுக்கிட்டு நீங்கள் காலை டிஃபன் இட்லி தோசை எது சாப்பிட்டாலும் சரி, மதிய சாதத்துக்கும் இரவு அதே போல் இரவு நம்ம சப்பாத்தி தோசை எது சாப்பிட்டாலும் இந்த ஒரு பொடியை நீங்கள் டெய்லியும் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாது. இது அவ்வளோ அற்புதம் இருந்தது. இப்போ இந்த சீசனுங்க, இந்த சீசனில் அதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். ஒரு பாட்டில் அளவு கூட காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த பூவை காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கும் போதெல்லாம் அந்த பொடி செய்து நீங்கள் அந்த பருப்பு பொடியோடு செய்து சாப்பிட்லாம். அதே போல் துவரம் பருப்பு போடக்கூடாது, பாசி பருப்பும் போடக்கூடாது. பச்சை நிறத்தில் இருக்கிற பச்சை பயிறு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது சாப்பிடும்பொழுது சர்க்கரை அளவும் குறையும். அவ்வளோ அற்புதம் இந்த பூ என்னன்னு கேட்டிங்கன்னா வேப்பம்பூவுங்க. வேப்பம்பூ பொடி காலை மதியம் இரவு 3 நேரமும் பருப்பு பொடியாக செய்து சாப்பிட்டுட்டு வாங்க. ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாது.